ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கேசி பாட்டனி. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 11th பாட்டனி, அதாவது பியூர் சயின்ஸ் பாட்டனிக்கு யாருமே அப்டேட் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிட் டேர்முக்கு இந்த வீடியோவில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து படிக்கணும், புக் பேக்கு ப்ளஸ் வந்து இன்டீரியரு. நமக்கு ஃபஸ்ட்டு மிட் டேர்மை பொறுத்த வரைக்கும் சாப்டர் 1 to 4 வரைக்கும் நடக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சுவாலஜிக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ நம்ம 11th மட்டும் இல்லை 12th வரைக்குமே அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கொஷினை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். இந்த ஐம்பெரும் பிரிவு வகைப்பாட்டினை, வியாதி, அதன் நிறைகுறிகள், இது ஃபஸ்ட்டு வந்து படிச்சிருங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லைக்கனோட பொது பண்புகள், இது வந்து படிங்க. அதுக்கடுத்து அகாரிகஸோட வாழ்க்கை சுழற்சி, இது மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா. அதனால் அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. இங்கிலீஷ் பண்ணிங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், அகாரிகஸோட லைஃப் சைக்கிள், அதை வந்து படிச்சிருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அக்கௌண்ட் ஆஃப் லைக்கன்ஸ், அந்த கொஷின் என்ன பண்ணுங்கள் பாருங்கள். அதே மாதிரி 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன், மெரிட்ஸு, டிமெரிட்ஸ், இது வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதுக்கடுத்து சாப்டர் 2 வந்தீங்க அப்படின்னா இந்த பாசிகளோட பசுங்கணிகம், இது வந்து புக் பேக் கொஷின் சரிங்களா. புக் பேக்கில் இருக்கும், அதை வந்து படிச்சுருங்க. ஜிம்னோஸ்பம் ஆஞ்சியோஸ்பம் வேறுபாடு, அதை வந்து படிச்சிருங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜிம்னோ அண்ட் ஆஞ்சியோஸ்பம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சைகஸோட கூட்டிலை காம்பு சரிங்களா. இந்த கொஷினை வந்து பார்த்துருங்க. இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சைக்கஸ் ரேகிஸ்ன்னு இருக்கும், அந்த கொஸ்டினை பாருங்கள். இது எல்லாமே படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஸ்டீலோட வகைகள் பாருங்கள். அதர்வைஸ் இதை ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. அதுக்கடுத்து தேர்ட் லெசன் வந்தீங்கன்னா இலையோட அடுக்கமைவு சரிங்களா, டைப்ஸ் ஆஃப் ஃபிலோடாக்சி, அதை வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆணிவேரோட உருமாற்றம். ஸோ இந்த 2 கொஸ்டின் என்ன பண்ணுங்கள் நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து சாப்டர் 5 வந்தீங்கன்னா இந்த சூலோட ஒட்டுமுறை சரிங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ், ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்கும், இது எல்லாமே வருமா? கண்டிப்பாக இது எல்லாமே வரும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுங்க. இந்த ஹோமியோமெரஸ், ஹெட்ரோமெரஸ், இது எல்லாமே புக் பேக் தான். அதேமாதிரி முனீராவோட கேரக்டர்ஸ் சரிங்களா. அதுக்கடுத்து சிறு காம்பு, ஸ்டெரிக்மா அப்படின்னு சொல்லும், அந்த கொஸ்டினை படிச்சுருங்க. அகாரிகஸோட மைசீலியங்கள், அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து பூஞ்சை வேரி, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மைக்ரோரைசா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேப்னோஃபிலிக் பாக்டீரியா. ஸோ இதோட பிடிஎஃப் வேணுங்க ஸ்டூடெண்ட்ஸு, நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கில் ஜாயின் பண்ணுறேங்க. நம்ம அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவோம், அது எல்லாமே பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து இது எல்லாமே சின்ன சின்ன கொஸ்டின். இந்த ஐடி வித்து கிளாமிட வித்து, இந்த கொஸ்டின் என்ன பண்ணுறேங்க நல்லா பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 வந்தீங்க அப்படின்னா இந்த பிளக்டோஸ்டீலு, பிக்னோசைலிக் சரிங்களா, இது வந்து நல்லா பார்த்துருங்க. அதேமாதிரி இந்த தேர்டு கொஸ்டின், இது மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் இந்த நியூக்கள் சரிங்களா, இது நமக்கு பியூர் சயின்ஸுக்குனே உண்டு, அதனால் பார்த்துருங்க. ஜிம்னோஸ்பம் ஆஞ்சியோஸ்பம் ஜென்ரல் கேரக்டரும் படிச்சுருங்க. அதோட வேறுபாடு சரிங்களா, பொதுவான பண்புகள்னு இருக்கும், வேறுபாடுகள்னு இருக்கும், அதையும் பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒற்றைமடிய இரட்டைமடிய வாழ்க்கை சுழற்சி, இந்த ஹாப்லாண்டிக் டிப்லாண்டிக் லைஃப் சைக்கிள், அதை வந்து என்ன பண்ணுறேங்க நல்லா பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் லெசன் வந்தீங்கன்னா இந்த வேரின் பகுதிகள், பார்ட்ஸ் ஆஃப் ரூட் அல்லது ரீஜன்ஸ் ஆஃப் ரூட், அது பார்த்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வரம்புடைய கிழித்தல், வரம்பற்ற கிழித்தல், சிம்போடியல், மோனோபொடியல் பிரான்ச்சிங்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓர் நடுநரம்பு, பல நடுநரம்பு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பின்னேட் யூனிகாஸ்டேட்டு, பால்மேட் மல்டிகாஸ்டேட், அதை பார்த்துருங்க. அதுக்கடுத்து வேரின் பணிகள், அதே மாதிரி தண்டின் பணிகள், பண்புகள், இந்த மாதிரியான வரக்கூடிய கொஷினை படிச்சிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதுக்கடுத்து 4th லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த கலைச்சொல் விளக்கம் புக் பேக்லேயே நமக்கு இருக்கும். அதுக்கடுத்து ரெசிம் சைன், இந்த கொஷின் என்ன பண்ணுறேங்க நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து வெட்டிஸ் லாஸ்டர், இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, வெட்டிஸ் லாஸ்டர் அப்படிங்கிறது, அது வந்து பாருங்கள். விதையோட பணிகள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீடு, ஸோ இந்த கொஷினை பாருங்கள். அதுக்கடுத்து கூட்டுக்கனியை திறக்கணிலேருந்து வேறுபடுத்துக, அக்ரிகேட் ஃப்ரூட் வித்து மல்டிபிள் ஃப்ரூட், ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கள் பாருங்கள். மோஸ்ட்லி இதை பார்த்தாலே நமக்கு வந்து போதும், எல்லாமே என்ன பண்ணிடும் கவர் ஆகிடும். ஸோ 100% இம்பார்ட்டன்ஸ் இது எல்லாமே சரிங்களா. அதனால் தாராளமாக இதெல்லாமே படிக்கலாம். வருமா வராதா அப்படிங்கிற டவுட்டே தேவையில்லை. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு அப்டேட் பண்ணுவோம். எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு மிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.